மீன் வியாபாரிகள் மற்றும் ஏலம் எடுப்பவர்கள் மீன்களை ஏலம் விடுவதை கண்டித்து தூத்துக்குடியில் இன்று விசைப்படகு தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 280 விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளன. மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு ஏற்ற விலையை ஏலதாரர்கள் மற்றும் மீன் வியாபாரிகளை நிர்ணயிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தாங்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு உரிய விலை கிடைப்பதில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். இதனால் விசைப்படகு தொழிலாளர்கள் இன்று தங்கள் படகுகளை நிறுத்தி வைத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளியூரிலிருந்து வருகின்ற வியாபாரிகள் கடத்திற்கு அந்த மீன்களை எடுப்பதனால் அவங்க அதற்கு கமிஷனாக ஒரு 2% எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த கோரிக்கையை அவர்கள் தொழிலாளர் தரப்பில் வைத்தார்கள். அது உடனே நிறைவேற்றிவிட்டது. அதற்கு அவர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டார்கள். அதை உடனே டிஜிட்டல் போர்டில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கடைசி கோரிக்கை இது செய்யாத காரணத்தால் நாளைக்கு நாங்கள் செய்வோம் என்ற ஓனர் தரப்பில் சொன்னதற்கு நம்பிக்கை இல்லாமல் அவங்களுக்கு தாங்கள் தொழிலுக்கு செல்ல மாட்டோம் என்று முடிவு எடுத்து விட்டார்கள். ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் பகுதியில் மீன் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. போதிய வருமானம் கிடைக்காததால் விரக்தியடைந்த மீனவர்கள் கடலுக்கு செல்ல மறுத்து படகுகளை கரையில் நிறுத்தி வைத்துள்ளனர். பாம்பன் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த சில தினங்களாக மீன் கடுமையான விலை வீழ்ச்சியாக இருக்குது. பொதுவாக பிடிச்சிட்டு வர்ற மீன்களுக்கு போதுமான விலை கிடைச்சா தான் டீசல் உள்ள விலையோ மற்றதுக்கெலாம் வச்சு நாங்கள் தொழில் ஓட்ட முடியும். இன்றைக்குள்ள சூழ்நிலையில் சில மீன்கள்லாம் 500 600 விற்ற மீன் இன்றைக்கி வெறும் 250 ரூபா 300 கூட வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதுபோக கட்டாயம் அவங்க கேட்குற விலைக்கு நாங்கள் வித்தாக வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த மீன்களை அங்கே சேமித்து வைக்க முடியாது. நல்ல விலைக்கு நல்ல மீன்கள் சாப்பிட்றதுக்குள்ள மீன்கள்லாம் மீன் இறக்கி கோழி தீவனத்துக்கு கொடுக்குற அளவுக்கு 12 ரூபா 13 ரூபாய்க்கு கொடுக்குற அளவுக்கு தான் இன்றைக்குள்ள விலைவாசிகள் இருக்குது. இதனால் கட்டுப்படி ஆகாமல் நாட்டுப்படகுகள் அதிகமாக கடலுக்கு போக